கவர்மெண்ட்னா இது கவர்மெண்ட், போலீஸ்னா இது போலீஸ், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, கற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து தமிழ்நாட்டை பாடங்கத்துக்கு சொல்லியிருக்கிறாரு ஒருத்தர். யார் அவரு? தவேகவின் தலைவர் விஜய் அவர்கள். புதுச்சேரியில் கூட்டம் நடந்தது, உமக்கு தெரியும். அந்த கூட்டத்தில் என்ன பேசினாரு அது தெரியுமா? தெரியாது, நான் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. தமிழ்நாடு காவல்துறை ரொம்ப ஒஸ்ட் அப்படின்னு பேசியிருக்காரு. நாடா அப்படியே பேசியிருக்காரு. பாண்டிச்சேரியில் போய் ஏன்டா தமிழ்நாடு போலீஸ் திட்டுறாரு அப்படின்னு நீங்களா கேட்டிங்கன்னா, இங்கே ஒரு போதுமான அளவுக்கு பாதுகாப்பே கொடுக்க மாட்டாங்களாம், கேட்குற இடத்துலலாம் பர்மிஷன் கிடைக்க மாட்டேன். ஆனால் பாண்டிச்சேரி மாதிரி ஒரு குட்டி ஸ்டேட்டு, ஸ்மால் போலீஸ் டிபார்ட்மெண்ட் பர்ஃபெக்டாக வேலை பார்த்துக்கிறாங்களாம்பா. வேலை வெள்ளைக்கார மாதிரி இருந்துக்குதான். அதனால் அது என்ன சொல்கிறாருன்னா, போலீஸ் டிபார்ட்மெண்ட்னா இவங்க, கவர்மெண்ட்னா இது கவர்மெண்ட். வேற கட்சிக்காரங்க கூட்டம் நடத்துறாங்கன்னு தெரிஞ்சோம் எந்த விதத்திலையும் அதை புறக்கணிக்காம முழு முனைப்போடு நமக்கு பாதுகாப்பு கொடுத்து சிறப்பாக கூட்டம் நடத்த உதவிய பாண்டிச்சேரி கவர்மெண்ட்டுக்கு ஒரு சல்யூட்டே அப்படின்னு மேடையில் வச்சு சல்யூட்டு போட்டுக்கிறாரு நம்ம விஜய் அவர்கள். அது மட்டும் இல்லாமல் இவங்க கிட்ட இருந்தாவது திமுக அரசாங்கம் ஒரு பாடத்தை எடுத்துக்கிட்டு ஒரு கட்சி கூட்டம் நடத்தணும்னு கேட்டால் எப்படி நடத்தணும்னு காத்துக்குங்க அப்படின்ற லெவலுக்கு பேசியிருக்கார் விஜய் அவர்கள். இந்த புதுச்சேரி கவர்மெண்ட்டை பத்தி நாம சொல்லியே ஆகணும். இது டெஃபினட்டா தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி நம்ம திமுக கவர்மெண்ட் மாதிரி கிடையவே கிடையாது. ஏன்னா வேற ஒரு அரசியல் கட்சி நடத்துற நிகழ்ச்சியாகவே இருந்தாலும் அந்த நிகழ்ச்சிக்கு தன்னெழுச்சியா வர நம்ம மக்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து பாரபட்சமே காட்டாம இந்த கவர்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட இந்த புதுச்சேரி கவர்மெண்ட்டுக்கும் நம்ம புதுச்சேரி சிஎம் சார் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இத பார்த்தாவது தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த திமுக கவர்மெண்ட் கத்துக்கிட்டா நல்லா இருக்கும். அதுக்கடுத்தது விஜய் அவர்கள் ஒருபடி வேலை போய் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்களுக்கெல்லாம் நான் சொல்லிக்கிறது ஒன்று தான், பாண்டிச்சேரியாக இருந்தாலும் சரி தமிழ்நாடாக இருந்தாலும் சரி யாரை நம்பக்கூடாது, திமுகவை நம்பக்கூடாது, அவங்கள மட்டும் நம்பாதீங்க அப்படின்ற மாதிரி அழுத்தம் திருத்தமாக குத்தி காட்டி பேசியிருக்கிறார் விஜய் அவர்கள். புதுச்சேரி மக்களுக்கு ஒன்னே ஒன்று தான் சொல்லணும், இந்த திமுகவை நம்பாதீங்க. அவங்களுக்கு உங்களை நம்ப வச்சு ஏமாத்துறது தான் அவங்க வேலையே. இவர் பார்த்தாதுன்னு இவரு கூடவே எப்பவுமே ஃபுல் ஃபோர்ஸில் வேலை பார்த்துட்டு இருக்கிற ஆதவ அர்ஜுனா அவர்கள், அவரும் மைக்க பிடிச்சி வா நான் எதுவும் பேசல நீங்களாம் நினச்சிக்காதீங்க, நானுங்கிறேன், நானும் பேசுகிறேன், நல்லா கேட்டுக்கோங்க, நான் பேசுகிறேன் அப்படின்னா விஜய் அவர்கள் என்ன பேசினாரோ அதை தான் பேச போகிறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னதை தான் இவரும் சொல்லியிருக்காரு. போலீஸ் டிபார்ட்மெண்ட்னா இதான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு, வேலைப்பாடுனா இதான் வேலைப்பாடு, இதை பார்த்து தமிழ்நாடு கவர்மெண்ட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற லெவலுக்கு இந்திய அளவிலேயே போலீஸ் டிபார்ட்மெண்ட் எப்படி இருக்கணும்னா அது எடுத்துக்காட்டாகுது பாண்டிச்சேரி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டா அப்படின்னு ஒரு ஓடு போட்டார் பாருங்க. பாண்டிச்சேரி போலீஸுக்கு வச்சிருக்கிற அந்த உயரமான தொப்பிலாம் நேரம் டக்குன்னு தெரிச்சு மேலே பறந்துருக்கும். அந்த அளவுக்கு குஷியாகிருப்பாங்க அவங்களாம், அந்த அளவுக்கு பாராட்டி பேசியிருக்கிறாங்க. இங்க இருக்க காவல்துறைக்கு ஒரு மிகுந்த கரவொலியோட நம்ம நன்றி சொல்லணும். மிகுந்த கரவொலி. இத பார்த்து சிஎம் சார் தமிழ்நாட்டு தான் வந்து காவல்துறையில சட்டம் ஒழுங்கு சரின்னு சொல்றீங்களே, கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு சின்ன மாநிலம் புதுச்சேரின்னு சொல்றீங்களே, இந்தியாவுக்கே இந்த காவல்துறை ஒரு முன்னுதாரணமாக இருந்துகிட்டு இருக்கு.